ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை அவர் தருவார். சங்கீத புஸ்தகம் 84 அதிகாரம் 9 வசனம். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கி பாரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க மேல கர்த்தருடைய ஆவி இருந்தா உங்களை அவர் பார்ப்பார். உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவி இருந்தா பிள்ளைகளை கர்த்தர் பார்ப்பார், கைவிட மாட்டார். வீட்டுக்காரர் மேல கர்த்தருடைய ஆவி இருந்தா வீட்டுக்காரர் பார்ப்பார், கைவிடவே மாட்டாரு. விசேஷமாக ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தா அவர் பார்ப்பார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். பாருங்க, அபிஷேகம் பெற்றவர்களுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். தேவ ஆவி அவர்கள் மேல் வாசமாக இருக்கிறது. அந்த ஆவியானவர் ஏன் அவருடைய ஆவியை நம் மேல ஊற்றியிருக்கிறார் என்று சொல்லி விசேஷமாக சிம்பிளா சொல்ல போனா, நாம் இயேசுவை போல மாறப்போகிறோம். அவர் எவ்வளமாக இருக்கிறாரோ அவ்வளமாக நம்ம இருக்க போகிறோம். அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், தாகமுள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் உங்களிடத்துல தேற்றற வாழ்வை அனுப்புவேன், நான் போகிறது உங்களுக்கு நலம் என்று சொன்னார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவஜனமே, இந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் முகத்தை பார்க்கிறேன், நான் உன்னை கைவிடல. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது சோர்வாற்றும் கலக்கத்தோடையும் மன வேதனையோடும் துக்கத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் முகத்தை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன். மனிதர்கள் பார்க்கவே மாட்டாங்க, மனிதர்கள் பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் தான் முகத்தை பார்க்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லி, நீர் அபிஷேகம் பண்ணிற முகத்தை பாரும். ஏன் பார்க்கிறார்? உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுகிறார், உங்களுடைய வேதனை மாற்றுகிறதற்காக, உங்களுடைய கலக்கத்தை மாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பார்க்கிறார். நம்முடைய தேவன் நம்ம மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார், அவ்வளவு ஒரு கிருபை வச்சிருக்கிறார். அவருடைய ஆவி நம்ம மேல இருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறார். நாம் ஒரு நாள் இயேசுவை போல் இருக்க போகிறோம் என்று சொல்லி, ஆண்டவரை போல் இருக்க போகிறோம் என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளவில்லையோ, இந்த நேரலில கேளுங்க, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கேளுங்க, அப்பா என்னை உடைய ஆவியினாலே நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க, உடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க, இரட்டிப்பான வரங்களை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேளுங்க என்று சொன்னா, அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை அவர் பார்க்கிறார் அல்லவா? உங்களை நோக்கி பார்க்கிறார். கைவிடுவாரா? விடமாட்டார். ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், கனப்படுத்துவார். அவர் ஏன் சொன்ன பார்க்கிறாரு. நீங்க கவலைப்பட்ட அவர் கவலைப்பட்டது மாதிரி, நீங்க துக்கப்பட்ட அவர் துக்கப்பட்டது மாதிரி, நீங்க கஷ்டப்பட்ட அவர் கஷ்டப்பட்ட மாதிரி. அதனால அபிஷேகம் பண்ணின முகத்தை அவர் பார்க்கிறார். அபிஷேகம் அணைந்து போகவே கூடாது. இன்னைக்கு அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, அணைந்து போகிறார். கொஞ்ச நாளில் அது அப்படியே சோர்ந்து போய், மாம்சத்துல ஒரு சோர்வு, ஆத்மாவில் ஒரு சோர்வு வந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இழக்கப்பட்டு அப்படியே அந்த அபிஷேகம் மங்கி போய் அப்படியே அணைந்து போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, தேவ சனமே, ஆண்டவர் சொல்லி, நான் உன் முகத்தை பார்க்கிறேன் மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன்,
உனக்காக நான் யாவையும் செய்து தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய தேவன். நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேல தயவாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். என்று சொன்னால் அவருடைய ஆவி உங்க மேல இருக்கிறதுனால் அபிஷேகம் பெற்றவர்கள் முகத்தை பார்க்கிறார். நீங்க அவருடைய சாயல், நீங்க அவருடைய ரூபமாக இருக்கிறீங்க. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே இந்த நேரத்தில் ஆண்டவரை உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கணும். உம்முடைய அக்கினி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கணும். இயேசுவே உம்முடைய பிரசனம் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கணும். அவர் தரும் பொழுது ஆண்டவருடைய மகிமை உங்களை அதிகமாக நிரப்பிக் கொண்டே இருக்கு. அதனால தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய கடைசி காலத்துல சத்துரு அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக அவன் எழுப்பிக் கொண்டு இருக்கிறான். யாரை பீறி போடலாம், யாரை விழுங்கி போடலாம், யாருக்கு விரோதமா ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று சொல்லி அவன் சுற்றி துரிந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கும், இயேசுவே என் தகப்பனே, இரவே அப்பா நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு ஆகும் பொழுதும் மத்தியானத்திலும் நான் பஸ்ஸில் பிரயாணம் போகும்போதும் ட்ரெயின்ல யாத்திரை செய்யும் பொழுதும் நீர் என்னோடு வாருங்க. உம்முடைய ஆவி என்மேல் வாசம் பண்ணட்டும், என்மேல் தங்கட்டும் அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது ஆவியானவர் நிச்சயமாக ஆவியை ஊற்றுவார், உங்களுடைய முகத்தை நோக்கி பார்ப்பார். அதுதான் நீங்க சோர்ந்து போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். பார்க்கிற தேவன், அவருடைய 7 கண்கள் பூமி மொத்தம் உலாவிக் கொண்டு இருக்கிறது போல உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா காரியத்தையும், ஒரு காரியம் வர ஆண்டவருக்கு மறைவா இருக்கவே இருக்காது. எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். மனிதர்களால் பார்க்க முடியாது. உங்களுடைய இருதயத்தினுடைய பாரத்தை மனிதர்களால் பார்க்க முடியாது. பலவிதமான வேதனைகளை பட்டு மனிதர்களால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணினவர்களுடைய முகத்தை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய ஏக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். சோர்ந்து போகப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, தேற்றுவார் அற்ற நிலைமையில இருந்தாலும் அவர் பார்த்து உங்களை தேற்றுவார். அவர் பார்த்து உங்களுக்கு ஆறுதல் தருவார். அதனால கவலைப்படாதுங்க. வீட்டுல இருக்கிற வேலையிலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் முகத்தை நீர் பார்க்கிறதற்காக நன்றி அப்பா, என் வீட்டுல வந்ததற்காக நன்றி, உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றினதற்காக நன்றி, என்னை அபிஷேகித்ததற்காக நன்றி என்று சொல்லி அந்த நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஓடி பாருங்க. கர்த்தருடைய கிருபைகள் பெரிதாக காணப்படும், அவருடைய பிரசன்னம் பெரிதாக காணப்படும். அதனால நம்முடைய தேவன் பெரியவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த நாளில நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னை யாரும் பார்க்கவில்லைன்னு சொல்லி. தேவ பிள்ளையை அவர் பார்க்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை, உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் நிச்சயம் அவர் பார்ப்பார். எல்லாத்தையும் பார்ப்பார், உங்களுடைய நிலைமையை பார்ப்பார், எல்லா காரியத்தையும் பார்ப்பார். அதனால் அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் சுமக்கிற தேவன், அவர் அரவணைக்கிற தேவன். அப்பான்னு ஒண்ணு கூப்பிட்டாலே போதும், அருகில் வந்துடுவார். மகனேன்னு சொல்லி வந்துடுவார், மகளேன்னு சொல்லி வந்துடுவார். அவர் அபிஷேகம் பண்ணினவரை யாரெல்லாம் ஆண்டவர் அபிஷேகிக்கிறாரோ அவங்களெல்லாம் அவர் பார்ப்பார். என் மகன், இவள் என் மகள் என்று சொல்லி பார்த்து இன்னும் கிருபையை தருவார், இன்னும் இரட்டிப்பான வரங்களை தருவார், அநேக விதமான நன்மைகளும் ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நிரப்புவார். உங்களுக்கான ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீங்களா?
பரலோக பிதாவே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுங்கப்பா. இந்த இரவு வேளையில் நம்முடைய பிரசனத்தினால நிரப்புங்க, நம்முடைய அன்பினால நிரப்புங்க அப்பா. நீர் அபிஷேகம் பண்ணினவரு, அபிஷேகம் பண்ணினவருடைய முகங்களை ஆண்டவரே நீர் புறக்காணியாத தேவன். அவர்களை உம்முடைய ஆவியினால நிரப்பினதற்காக நன்றி. அவர்களை பார்த்ததற்காக நன்றி. கரத்தினால் தூக்குனதற்காக நன்றி. அவர்களை சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் மேலும் உடைய கரத்தை வைங்க. அவங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தங்கியிருப்பதாக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென்.